ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு பிரைன் பாக்ஸ் ஹட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிபிஎஸ்சி கிரேட் 10ல் இருக்க ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ரோஸ், மேடம் ரைட்ஸ் த பஸ். ஸோ இந்த ப்ரோஸ் எதை பற்றி அப்படின்னா, ஒரு 8 வயசு பொண்ணு இந்த வேர்ல்டு எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க அப்படின்றத வாங்க போகலாம். ஸோ த ஸ்டோரி மேடம் ரைட்ஸ் த பஸ் இஸ் ரிட்டன் பை வள்ளி கண்ணன், translated by K.S. Sundaram in Tamil. It beautifully captures a child's first step forward, understanding the world beyond her home. So, இந்த மேடம் ரைட்ஸ் த பஸ் அப்படின்ற இந்த ரைட்டிங் எழுதுனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளிக்கண்ணன் அப்படின்றவர் தான். இதை இங்கிலீஷில் K.S. சுந்தரம் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு. இட் வாஸ் இல்லஸ்ட்ரேட்டட் பை R.K. லக்ஷ்மன். இந்த ப்ரோஸ் ஒரு குழந்தை, ஒரு சின்ன பொண்ணு எப்படி இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிறாங்க, தன்னோட வீடு மட்டுமே உலகம் அப்படின்னு இந்த பொண்ணு அங்கேருந்து வேடிக்கை பார்த்து போகிற வர பஸ்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்த இந்த பொண்ணு எப்படி இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றது தான். ஸோ வள்ளியம்மை, affectionately called Valli, is an 8-year-old girl. She is very curious, bold, intelligent and observant. Her sharp eyes, questioning mind make her different from other children. ஸோ வள்ளியம்மை அப்படின்ற இந்த பொண்ணை எல்லாரும் பாசமா வள்ளி அப்படின்னு கூப்பிடுவாங்க. அந்த பொண்ணுக்கு 8 வயசு. ஸோ அவங்க ரொம்ப மற்ற குழந்தைங்கள்லேருந்து ரொம்ப வேறுபட்டு இருப்பாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப போல்டு, ஸோ ஒரு அறிவாளித்தனமாக, அதே மாதிரியே நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க, தன்னை சுற்றி நடக்கிற எல்லா விஷயத்தையுமே அழகாக அப்சர்வ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு தான் வள்ளி. The story is set in a South Indian village with a main road running through it. The passing bus to the nearest town becomes the center of attraction for Valli. ஸோ இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு சவுத் இண்டியன் வில்லேஜில் நடக்கிற ஒரு ஸ்டோரி. ஸோ அந்த பிளேஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் ரோடுக்கு பக்கத்துலேயே ஒரு வீடு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான வீடுகளில் இருக்கிற ஒரு பொண்ணு தான் வள்ளி. ஸோ அங்கே போகிற வர பஸ் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அதனாலேயே பஸ் அப்படின்னா இவங்க ரொம்ப ஒரு மாதிரி அட்ராக்ட் ஆகி, ஷி வாண்ட்ஸ் டு ட்ராவல் இன் த பஸ், ஷி வாண்ட்ஸ் டு ஹாவ் அ ரைட் இன் தட் பஸ் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா, Valli spends hours at her doorway watching the bus come and go. The bus, its passengers, and the thrill moment fill her with wonder. She dreams of riding the bus all by herself someday. So, Valli அதிகமான டைம் எங்கே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க கதவுக்கு கிட்ட நின்று அங்கே போகிற வர பஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருப்பாங்க, அதோட பேசஞ்சர்ஸ், அந்த பஸ்ஸு, அண்ட் தென் இப்படி அங்கே என்னெல்லாம் நடக்குது அந்த பஸ்ஸில் அப்படின்றத வேடிக்கை பார்த்துட்டே தான் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு என் மைண்டுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு, ஸோ ஷி ட்ரம்ட் ஆஃப், அவங்களுக்கு ஒரு கனவு, ஒரு ஆசை என்ன அப்படின்னா, ஒரு நாள் என்ன பண்ணி பார்க்கணும், அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு அவங்களுக்குள்ள தோண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வாட் ஹேப்பன்? Being a keen observer, Valli gathers information by listening to the conversations of adults and regular bus commuters. She doesn't ask direct questions but observes every detail she overhears. ஸோ இவங்க நார்மலாகவே இவங்க நிறைய அப்சர்வ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வள்ளி, அந்த பஸ்ஸு பற்றி, பஸ்ஸில் எப்படி போகிறது அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே அழகாக கேதர் பண்ண ஆரம்பித்தாங்க. எந்த இடத்துலையுமே அவங்க யாருக்கிட்டையுமே போய் டைரெக்டாக எந்த கொஷினும் கேட்கல. இவங்க என்ன பண்ணுறாங்க, அப்சர்வ் பண்ணுறாங்க. அதே மாதிரியே ஒட்டு கேட்குறாங்க, ஓவர் ஹியர்ஸ் என்னென்னலாம் பேசிக்கிறாங்க அப்படின்றத ஒட்டு கேட்குறாங்க. ஸோ then from her observations, Valli learns that the bus fare to the town is 30 paise one way. The trip takes 45 minutes to reach town. The same bus returns after a short time. ஸோ அப்படி அப்சர்வ் பண்ணதில் 3 இம்பார்ட்டன்ட் விஷயம். ஒன்று, ஒரு வழியில் போகிறதுக்கு 30 பைசா, 30 பைசே ஃபார் ஒன் வே அப்படின்றதும், 45 minutes ட்ராவல் டைம் அப்படின்றதையும். ஸோ அங்கேருந்து டவுனுக்கு போய் ரீச் ஆகிட்டு இமீடியட்டாக என்ன பண்ணும், ஸோ அங்கேருந்து பஸ் கிளம்பிடும் அப்படின்றதும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், அப்சர்வ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள்ல இது 3 ஒன்று. ஸோ இந்த அப்சர்வேஷன்ஸ்லாம் வச்சுட்டு தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, she decided to have a ride on the bus. Valli makes a secret plan to take a bus ride. She plans carefully when to go, how to go and how to return without anyone knowing. ஸோ வள்ளி ஒரு சீக்ரெட் பிளான் ஒன்று ரெடி பண்ணுறாங்க, எதுக்காக, ஒரு பஸ் ரைடு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஷி பிளான்டு கேர்ஃபுல்லி. எப்படி கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணுறாங்க, எப்போ போகணும், எப்படி போகணும், அதே மாதிரியே
யாருக்கும் தெரியாமல் எப்படி நான் ரிட்டர்ன் வரணும் அப்படின்றதெல்லாம் வந்து அழகாக கீனாக ஒரு மாதிரி சைலண்ட்டாக பிளான் பண்ணுறாங்க. ஸோ யாருக்கிட்டையுமே இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணல. ஏன் இந்த இடத்துல யாருக்கிட்டையுமே இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணல அப்படின்றத சொல்கிறேன் அப்படின்னா, வள்ளி எப்படியாப்பட்ட பொண்ணு அப்படின்னா, அவங்களுக்கு பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லை. ரொம்ப சின்ன சர்க்கிள் தான். அவங்க கிட்ட இருந்தும் ரொம்ப ஒரு மாதிரி ரிசர்வ்டாக தான் இருப்பாங்க. ஸோ she leaves every single paise by sacrificing small pleasures like peppermints, toys, and merry-go-round rides at the village fair. This shows her determination and patience. So எப்படியெல்லாம் எந்தெந்த வகையிலெல்லாம் அந்த ஒரு பைசாவாக சேர்த்து வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பைசாவாக சேர்த்து வைக்கிறாங்க. சாக்லேட் வாங்கலை, டாய்ஸ் வாங்கலை, அந்த மெரிகோ ரவுண்ட் போவாங்க இல்லையா, அதுலேயும் அந்த பொண்ணு போல. ஸோ எல்லாத்தையுமே அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க, சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. பிகாஸ் ஆஃப் ஹர் ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன். என்ன ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன்? பஸ்ஸில் ட்ராவல் பண்ணணும். ஸோ she decides to go in the afternoon when her mother is taking her daily nap. This ensures that no one notices her absence. ஸோ அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்க, ஆஃப்டர்நூன் அம்மா ஒரு 3 hours தூங்குவாங்க இல்லையா, ஸோ அந்த தூங்குற டைமில் நம்ம டவுனுக்கு போயிடணும். அங்கேருந்து இமீடியட்டாக திரும்ப அம்மா எந்திரிக்கிறதுக்குள்ளே என்ன பண்ணிடணும், ரிட்டர்ன் வந்துடணும் அப்படின்ற ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க. அப்போ தான் யாரும் வந்து இல்லை வள்ளியை காணோம் அப்படின்னு தேட மாட்டாங்க அப்படின்னு நம்பினாங்க. when the moment arrives, வள்ளி confidently steps the bus and climbs aboard. The conductor, amused by her boldness, jokingly calls her மேடம். that means casually அவங்க பஸ் ஏறிடுறாங்க. கண்டக்டர் அவங்கள மேம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. She behaves with maturity and confidence. She insists on paying her own fare and refuses help. She wants to be treated like a grown up. ஸோ கிட்டத்தட்ட அவன் வந்து வள்ளி தனியாக பஸ் ஏறியாச்சு. ஸோ அவர் வந்து கண்டக்டர் ரொம்ப காமெடியாக என்ன பண்ணுறாரு, மேடம் அப்படின்னு கூப்பிடுறாரு. இவங்களும் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த பொண்ணு 8 வயசு பொண்ணு மாதிரியெல்லாம் இல்லை, ரொம்ப மெச்சூர்டாக வந்து பிஹேவ் பண்ணுறாங்க. யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை. அந்த பொண்ணை டிக்கெட் எடுத்துக்கிறாங்க. யாராவது வந்து இல்லை ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னா நோ அப்படின்னு ரெஃப்யூஸ் பண்ணிட்டு, ஒரு பெரியவங்கலாம் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்களோ, எப்படி நடந்துப்பாங்களோ ஒரு பப்ளிக் பிளேஸில், அந்த மாதிரி தான் இந்த வள்ளி அப்படின்ற அந்த பொண்ணு பிஹேவ் பண்ணுறாங்க. The bus is bright with green stripes, shiny paint, and comfortable seats. The conductor is cheerful and the atmosphere is lively. The vivid description adds life to the narrative. So இந்த பஸ் எப்படி இருந்தது, ஒரு கிரீன் ஸ்ட்ரைப்ஸில் அழகா குஷன் சீட்டோட அட்மாஸ்பியர் அழகா இருந்தது. அண்ட் the vivid description adds the life to the narrative. ஸோ சொல்கிறதுக்கே அந்த பஸ்ஸை பற்றி பேசும்போதே வந்து அவ்வளோ அழகா அவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க இந்த லெசனில். ஸோ கம்ஃபர்டபுளாக வந்து உட்காந்து போகலாம் அப்படின்ற மாதிரி. வள்ளி eagerly looks out the window, taking in every sight, the fields, trees and distant mountains, blue sky. Everything seems magical to her. ஸோ வள்ளி வந்து புதுசாக பஸ்ஸில் இப்போ தான் ஃபஸ்ட்டு ட்ராவல் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதனால் எப்படி இருந்தாங்க, அந்த விண்டோ வழியாக உட்காந்துட்டு அழகாக வேடிக்கை பார்த்துட்டே வராங்க. அங்கே இருக்கிற காடு, ஃபீல்டு, வயல், மரம், மவுண்டைன், ஸ்கை, இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு மேஜிக் மாதிரி இருக்குது. Valli's excitement peaks when a young cow runs in front of the bus. Frightened by the horn, she laughs joyfully, clapping her hands as the cow runs wildly. So அங்க இருந்த மாடை பார்த்து இவங்க ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. When the bus finally reaches the town, Valli looks around with excitement but doesn't get off the bus. She feels content just by watching and bustling streets, shops and crowds. So அந்த மாடெல்லாம் பார்த்துட்டு இமீடியட்டாக என்ன பண்ணுறாங்க, டவுன் ரீச் ஆகுறாங்க. டவுன் ரீச் ஆனோடனேமே எல்லாரும் பஸ்ஸை விட்டு இறங்கிடுறாங்க. பட் வள்ளி மட்டும் அந்த பஸ்ஸில் இருந்து கீழே இறங்கல. பிகாஸ் அவங்க டவுன் போகிறதுக்காக வரல, பஸ்ஸில் ஒரு ரைடு போகணும்னு நினச்சாங்க. ஸோ ஷி கேம் அண்ட் அங்கேயே உட்காந்துட்டு என்ன பண்ணுறாங்க, பஸ்ஸில் உட்காந்துட்டு ஓகே அங்கே இருக்க கடைவீதி, அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அந்த ஸ்ட்ரீட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க அங்கேருந்தே வேடிக்கை பார்க்குறாங்க. So when the conductor asks Valli to get down and explore the town, she firmly refuses, saying she will return on the same bus. This shows her discipline, focus and clarity of purpose. She wanted only the experience of bus ride, not sightseeing. Her confident attitude reflects her maturity beyond age. ஸோ கண்டக்டர் என்ன பண்ணுறாரு, அம்மா இன்னொரு 20 நிமிஷம் ஆகும் பஸ் எடுக்கிறதுக்கு, நீங்கள் போய் வேடிக்கை பார்த்துட்டு வாங்களேன் அப்படின்னு சொல்லும் போது, இல்லை நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கு தான் வந்தேன், நான் சுற்றி பார்க்கறதுக்கெலாம் வரல, அதனால நான் எங்கேயும் போகல அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வார்த்தைகள் எப்படி இருக்கு, அவங்க எவ்வளோ டிட்டர்மைண்டாக இருக்காங்க, எனக்கு என்ன வேணும் அப்படின்றது தெரிஞ்சு அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணாக இருக்காங்க. இது 8 வயசுல இப்படி இருக்கிறது அப்படின்றது அவங்க வயசுக்கு மீறின ஒரு மெச்சூரிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அதே சமயத்தில் அவங்களோட ஆட்டிடியூட்
அவங்களோட கான்ஃபிடென்ட் லெவலையும் நம்ம பாராட்டி ஆகணும். On her return journey, Valli feels relaxed and happy, enjoying the roadside scenery again, but her joy turns into sadness when she sees the same cow lying dead by the road. The sight of death shocks her and ends her excitement, making her quiet and thoughtful. So return வரும்போதும் பயங்கர ஜாலியா ஹாப்பியா அந்த பொண்ணு வந்துட்டு இருந்தாங்க. பட் அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நிலைக்கல. அந்த ஒரு யங் கவ், ஒரு கண்ணுக்குட்டி இப்படி ஓடிட்டு இருந்தது இல்லையா, அது இறந்து போய் அந்த இடத்துல அப்படியே ரத்த வெள்ளத்துல இருக்கிறத பார்த்த வள்ளி அப்படியே அமைதியாயிட்டு யார்கிட்டையுமே எதுவுமே பேசல. ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல். பிகாஸ் அவங்க என்ன பண்றாங்க, அந்த யங் கவோட தன்னை கம்பேர் பண்ணிக்கிறாங்க. நான் எப்படி வெளியில இன்னைக்கு வந்திருக்கணும், அந்த மாதிரி தான் அந்த சின்ன கண்ணுக்குட்டியும் வெளியில சுத்துது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கண்ணுக்குட்டி இறந்து போனோன்னையும் இவங்க ஏதோ தனக்கே ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அப்படியே அமைதியா வராங்க. The tragic scene becomes a moment of realization for Valli. She understands that life is not always full of fun. It also has pain and sorrow. This experience marks her emotional growth and gives her a deeper understanding of life's realities. So அந்த இறந்து போன அந்த கண்ணுக்குட்டியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வள்ளி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க. என்ன அப்படின்னா, லைஃப் ஃபுல் ஆஃப் ஃபன்னாவே இருந்துடாது, எல்லாத்துக்குள்ளேயுமே அந்த கஷ்டம், வருத்தம் அப்படின்றது இருக்கும் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. மோரோவர் அந்த இமோஷனல் க்ரோத் அப்படின்றது அந்த 8 வயசுலேயே அவங்களுக்கு கிடைக்குது. ஆல்ரெடி கொஞ்சம் அவங்க மெச்சூராக தான் பிஹேவ் பண்ணுறாங்க. இன்னும் மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணுறதுக்கு, இந்த லைஃபோட ரியாலிட்டிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு முடியும். பேக் டு ஹோம், her mother talks about how many things happened in the world without people knowing. Ironically, Valli herself has had such an experience that day. She smiled silently, keeping her adventure a secret. The ending highlights curiosity, innocence, and the bittersweet process of growing up. ஸோ வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அம்மா தூங்கி எந்திரிச்சு அவங்க பக்கத்தில் இருக்க நைபர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க, ஆன்டி கிட்ட. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க, நமக்கு தெரியாமல் இந்த உலகத்தில் 1000 விஷயங்கள் நடக்கும், நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, இன்னைக்கு நடந்த விஷயத்த, இன்னைக்கு பஸ்ஸில் போயிட்டு நடந்த விஷயத்த நினச்சிட்டு சீக்ரெட்டாக இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க, சிரிச்சுக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டோரியில இருந்து நம்ம கற்றுக்கிறது என்ன அப்படின்னா, the story conveys that real learning comes from experience. Curiosity and courage lead to discovery, but one must also be ready to face life's darker truths. Childhood curiosity is the first step toward understanding the real world. இந்த ஸ்டோரி நமக்கு சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உண்மையான கற்றல் அப்படின்றது நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து தான் வரும். எவ்வளோ விஷயங்கள் நமக்குள்ள நடந்தாலும் அந்த சைல்டுஹுட்ல நம்ம வாட்டி எடுத்து வைக்கிறோம் இல்லையா, அதுதான் இந்த உலகத்துல நம்ம கத்துக்கிற பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.